ஹலோ லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அதிகமாக சொல்கிற வார்த்தை தான். அப்படியே பண்ணிடுறத, அப்படியே எனக்கும் கொண்டு வா, அப்படி இந்த வேலையை செஞ்சிடறியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையை எப்படி ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டோன்ட் ஸ்கிப் அ செகண்ட் ஆஃப் வீடியோ. ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். உங்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை. அதனால இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ், எப்போ கிளாஸ் இருக்கும், எந்த செஷன் இருக்கும், எவ்வளோ செஷன் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ, ஓகே, எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. ஓகே, அண்டு கிளாஸஸ் எதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடையாது. நான் ரெகுலராக லைவாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்களேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு ரூட் வேர்டு, அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கணும், அந்த சம்பவம் மாதிரியே அடுத்த சம்பவம் நடக்கணும். அதான் ரூல். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, நீ அதை எப்படி பண்ண, அப்படி எதையும் பண்ணு, அங்கே எப்படி சாப்பிட்ட, அப்படியே இங்கேயும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி நீ அந்த வினையை எப்படி செய்தாயோ அதை போலவே அப்படியே அச்சு பிசுறாம, அது அப்படியே அச்சு பிசுறாம இந்த வேலையும் செய்ய அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போது இங்கே நார்மலாகவே நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, there are two sentences which are connected by this root word. ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது. அந்த ரெண்டு சென்டென்ஸையும் இந்த ரூட் வேர்ட் கனெக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரூட் வேர்டு என்னவா இருக்கும்? ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணாலே இது என்ன தான்? கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கன்ஜங்ஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு அது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு சென்டென்ஸ் நம்ம போட்டு எழுதிடுவோம். எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். ரூட் வேர்டு என்ன அப்படின்னா, பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இனிமேல் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சேம் வே அப்படின்னா எப்படி பண்ணியோ அப்படியே, இந்த சேம் வே அதே போலவே அப்படியே. ஓகே, அப்படியேனா அச்சு பிசுறாமே, அதை எப்படி பண்ணியோ அப்படியே பண்ணு. புரிஞ்சது இல்லை? ரைட். சரி பாருங்க, நீ நேற்று அவனை விமர்சித்தாய், அப்படியே நீ நாளைக்கு என்ன விமர்சிப்பாய், அதான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, நீ என்ன நாளைக்கு விமர்சிப்பாய், நேற்று அவனை என்ன பண்ண, நீ விமர்சித்த, அப்படியே அதை போலவே நீ என்ன பண்ணுவ, நாளைக்கு என்னையும் விமர்சிப்பாய். ஓகே, சரி, ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா? தமிழ்லேயே பாருங்கள், கரெக்டாக அப்படியே தான் ஆர்டராக இருக்குது. அடுத்து ரூட் வேர்டு, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, தமிழ்லேயும் அந்த ஃபார்முலா கரெக்டாக உட்காருது, இங்கிலீஷ்லையும் கரெக்டாக உட்காருது. சரிங்களா? சரி, அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டீகோட் பண்ணலாம். நீ நேற்று அவனை விமர்சித்தாய், நீ நேற்று அவனை விமர்சித்தாய் எப்படி சொல்லுவீங்க? இந்த விமர்சித்தல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன சொல்லுங்கள்? விமர்சித்தல் அப்படிங்கிற சரியான வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன? ரெவ்யூவா? ஒருத்தனை ரெவ்யூ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு படத்தை வேணால் ரெவ்யூ பண்ணலாம், ஒரு ஆளை கிரிட்டிசைஸ் வேணால் நம்ம பண்ணலாம், விமர்சிக்க முடியும். ஓகே, வி கேன் நாட் ரெவ்யூ அ மேன். ஒரு ஆளை ரெவ்யூ பண்ண முடியாது, ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த வார்த்தை என்ன? கிரிட்டிசைஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது விமர்சித்தாய். அப்போ என்னவா யூஸ் பண்ணணும்? கிரிட்டிசைஸ்டு. சூப்பர், கிரிட்டிசைஸ்டு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேள்வி கேட்டு இது வந்துடுறேன். சரி, கஷ்டகாலம் அதுக்கு இங்கிலீஷில் என்ன டீச் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் வீடியோ தான் டீச் பண்ணியிருக்கேன். கஷ்டகாலம் அதுக்கு இங்கிலீஷில் என்ன? டக்குன்னு யோசிக்கணும். கஷ்டகாலம் தொணன்னு தொந்தரவு செய்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பான்ல, கண்டு பேத்துற மாதிரி, அதுக்கு இங்கிலீஷில் என்ன? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு ரிவிஷன். இப்படி தான் ரிவிஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ரிவிஷனுக்குன்னு தனி வீடியோ போட முடியாது. சொல்லுங்கள். கந்து வட்டிக்காரனுக்கு இங்கிலீஷில் என்ன? இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். கந்து வட்டிக்காரனுக்கு இங்கிலீஷில் என்ன? ட்ரை. எந்த விதிமுறைகளும் பின்பற்றாமல் தானே என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணுவான், அவனுக்கு என்ன பெயர்? விதிமுறைகளை பின்பற்றாதவன், அவனுக்கு என்ன பெயர் சொல்லுங்க? நமக்காக பரிந்து பேசுகிற ஆள் பேர் என்ன? இல்லாட்டி பரிந்து பேசுகிற செயல் பேர் என்ன? மறைமுகமாக சொல்கிறதுக்கு என்ன?
நிறைய வார்த்தை சொல்லி கொடுத்தேன், 50 வார்த்தை சொல்லி கொடுத்தேன். அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம். மறைமுகமாக சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன, ஓரக்கண்ணால் பார்க்குறதுக்கு என்ன, முக்கியமான ரெக்காப்ஸ் இதெல்லாம். அடுத்து மழுப்பி பேசுறதுக்கு என்ன. சூப்பர், பரவாயில்லைங்க, ஞாபகத்தில் இருக்குது. இப்படி தான் என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொன்னால் கஷ்டகாலமாக அட்வர்சிட்டி. நிறைய பேர் கரெக்டாக எழுதிருக்கீங்க. அட்வர்சிட்டி. தொண்ணூத்தொன்னு பேசுறதுக்கு என்ன சொல்லுவோம், நாகிங்னு சொல்லுவோம், இல்லாட்டி பெஸ்டரிங்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? கும்பகர்ண மாதிரி தூங்குறதுக்கு லாக், எல்ஓஜி, லாக், ஸ்லீப்பிங் லைக் அ லாக். இது ஒரு இடியம், ஸ்லீப்பிங் லைக் லாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓரக்கண்ணால் பார்க்குறது ஸ்க்விண்ட், ஸ்க்விண்ட். ஓரக்கண்ணால் பார்க்குறதுக்கு ஸ்க்விண்ட். அதுவும் கரெக்டாக எழுதிட்டீங்க. கணக்காடுறது சாலிசிட், சாலிசிட். மறைமுகமாக சொல்கிறதுக்கு இம்ப்ளை, இம்ப்ளை. கடைசி என்ன வார்த்தை சொன்னேன், மழுப்புறது. மழுப்புறதுக்கு இங்கிலீஷில் ப்ரிவாரிகேட், ப்ரிவாரிகேட். ஞாபகத்தில் இருக்குன்னு இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டே இருப்பேன். இருந்தாலும் யூ ஹாவ் டு டூ பை யோர் செல்ஃப். நீங்களும் உங்களோட பக்கத்துலேருந்து படிக்கணும். சரிங்களா? சரி வாங்க. விமர்சித்தாய் பாஸ்ட் டென்ஸு, கிரிட்டிசைஸ்டு. ஓகே, சரி அப்படி எழுதிடலாம். நீ நேற்று அவனை விமர்சித்தாய். எப்படி ஒரு இங்கிலீஷில் யூ. வெரி குட். யூ சப்ஜெக்ட் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வரணும், ரூல் படி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ரூல் படி என்ன வரணும், வேர்பு வரணும். வெரி குட். யூ கிரிட்டிசைஸ்டு, கிரிட்டிசைஸ்ட். யூ கிரிட்டிசைஸ், நீ விமர்சித்தாய் யாரை, அவனை. எப்போ, நேற்று. அப்போ எஸ்டர்டே. ஓகே, ஃபுல் ஸ்டாப். யூ கிரிட்டிசைஸ்ட் ஹிம் எஸ்டர்டே, நீ நேற்று அவனை விமர்சித்தாய். அப்படியே ரூட் வேர்டுனா இன் த சேம் வே, இன் த சேம் வே, இன் த சேம் வே. நீ என்னை நாளை விமர்சிப்பாய். நீ என்ன பண்ணுவ, நாளைக்கு விமர்சிப்பாய். அப்போ நாளைக்கு அந்த ஆக்ஷன் அவங்க பண்ண போகிறாங்க. அது என்னது, ஃப்யூச்சர் தானே. ஃப்யூச்சர்னா என்ன வேர்ப் சேர்க்கணும் நம்ம. வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த சேம் வே நீ, யூ என்ன பண்ணுவ, அந்த ஆக்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் வந்துடணும். ஓகே, யூ வில் கிரிட்டிசைஸ். வெரி குட், வெரி குட். நல்லா ஷார்ப்பாக இருக்கீங்க, டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க. சூப்பர். யூ வில் கிரிட்டிசைஸ் மீ டுமாரோ. TOMORROW. ஸ்பெல்லிங் மறக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சேர்த்து சொல்லுங்கள். பெரிய சென்டென்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ கேன் மேக் அ லென்த்தி சென்டென்சஸ். எப்படி லென்த்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், பை மேக் யூஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷனால் என்ன பண்ணும், ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கும். அப்போது ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கும் போது உங்களோட சென்டென்ஸை பெருசாகுது பாருங்களேன். அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ரைட். பாருங்கள். யூ கிரிட்டிசைஸ்ட் ஹிம் எஸ்டர்டே, இன் த சேம் வே யூ வில் கிரிட்டிசைஸ் மீ டுமாரோ. நீ நேற்று வந்து அவனை விமர்சித்தாய், அப்படியே நாளைக்கு நீ என்னை விமர்சிப்ப. ஓகே, யூ கிரிட்டிசைஸ்ட் ஹிம் எஸ்டர்டே, யூ கிரிட்டிசைஸ்ட் ஹிம் எஸ்டர்டே, யூ பீட் ஹிம் எஸ்டர்டே, இன் த சேம் வே யூ வில் பீட் மீ டுமாரோ. நீ நேற்று அவனை அடித்த அதே மாதிரி அப்படியே நாளைக்கு என்னை அடிப்ப. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இன்னொன்று பாருங்களேன். இது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, சம்டைம்ஸ் நீங்கள் அதை போட்டு கூட பேசலாம், இல்லாட்டி இதுலேருந்து கூட போயிடலாம். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அந்த சம்பவத்தை ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சம்பவத்தை சொல்ல தேவையில்லை, பின்னாடி மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இந்த சேம் வே யூ வில் கிரிட்டிசைஸ் மீ. ஆல்ரெடி இந்த சம்பவத்தை யாராச்சும் பேசியிருந்தாங்க அப்படின்னா, இது சொல்லப்பட்டு இருந்தால் இந்த சென்டென்ஸ் நீங்கள் மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக பின்னாடி வந்துடலாம். இந்த சேம் வே யூ வில் கிரிட்டிசைஸ் மீ டுமாரோ, இந்த சேம் வே யூ வில் பனிஷ் மீ டுமாரோ. அப்படியே நீ நாளைக்கு என்ன அதே மாதிரி தான் என்ன பண்ணுவ, விமர்சிப்பாய், என்ன பனிஷ் பண்ணுவ, தண்டிப்பாய். அப்படிங்கிற மீனிங் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன், இதை பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், ரூட் வேர்ட், எகைன் ஸ்டேட்மெண்ட் அப்படி போட்டிருக்கேன். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் வேர்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு சம்பவமாக பேசிக்கலாம், மீதியை நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ அந்த நிலைமையை ஏற்கனவே கையாண்டாய், அப்படியே இதையும் நீ கையாள வேண்டும். ஓகே, நீ அந்த நிலைமையை ஏற்கனவே கையாண்டாய், அப்படியே இதையும் கையாள வேண்டும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஆல்ரெடி இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னென்னா, இந்த சேம் வேக்கு முன்னாடி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்த சம்பவம் தான் வரும். ஃப்யூச்சரில் சொல்கிறதுனால சொல்லிக்கலாம். ஓகே, நீ போய் அவனை பாரு, நீ போய் நாளைக்கு அவனை பாரு, அப்படி என்னையும் வந்து பாரு. இது ஃப்யூச்சரில் வருது. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். மீதி பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம சொல்ல போகிற டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் வேணாலும் சொல்லிக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம், ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த சேம் வேக்கு முன்னாடி வர்றது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அப்படி தான் நம்மளும் சொல்லுவோம். சரிங்களா? ரைட்டு.
நீ அந்த நிலைமையை ஏற்கனவே கையாண்டாய், அப்படியே இதையும் நீ கையாள வேண்டும். அப்படியே சொல்லுங்க. நீ அந்த நிலைமையை ஏற்கனவே கையாண்டாய். இந்த சென்டென்ஸுக்கு தேவையான ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன? நிலைமைனா சிச்சுவேஷன். வெரி குட். ஏற்கனவே ஆல்ரெடி. கையாண்டாய், கையாளுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்ன வரும்? என்ன வார்த்தை வரும்? வெரி குட், ஹேண்டில். வெரி குட், ஹேண்டில். அப்ப கையாண்டாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேண்டில்டு. ஓகே, சரி எழுதலாங்களா? பாருங்க. யூ ஆல்ரெடி ஹேண்டில்டு the situation. the அப்படின்னாலே அந்தன்னு அர்த்தம். நான் சொல்லி கொடுத்துருக்க ஆர்டிகல் கிளாஸ்ல தனா அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் சொல்றோம். ஒரு சில தட்டுன்னு போடுவீங்க, போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, பாருங்க. யூ ஆல்ரெடி ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். யூ ஆல்ரெடி ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். யூ ஆல்ரெடி ஹேண்டில் த சிச்சுவேஷன். எழுதியாச்சு. எப்படி? அப்படியே அப்படின்னா ரூட் வேர்டு என்ன? இன் த சேம் வே. இன் த சேம் வே. இன் த சேம் வே. இதையும் நீ கையாள வேண்டும். இதையும் கையாள வேண்டும். இதில் நீங்க கவனிக்க வேண்டியது வேண்டும் இருக்கா? வேண்டும் அப்படி இருந்தாலே நம்ம என்ன மாதிரியான வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? should, must, have to இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். தெரியும் தானே உங்களுக்கு? அதைத்தான் நமக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா வேண்டும் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க அப்படியே தயாராயிரணும் என்ன வார்த்தை வரும் அப்படின்ட்டு. ஓகே, பாருங்க. அப்படியே இதையும் நீ கையாள வேண்டும். இதையும் நீ கையாள வேண்டும். in the same way you should handle this. You should handle this. You should handle this. ரொம்ப சிம்பிள். பாருங்க. You already handle the situation. In the same way you should handle this. அப்படி வேகமா சொல்லி பாருங்க. You already handle the situation. In the same way you should handle this. இந்த சிச்சுவேஷனுக்கு அடுத்து ரைட்ங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்னா பண்ணல அப்படிங்கிற சவுண்ட் நம்ம தமிழில் கொடுப்போம்ல, அதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். You already handle the situation right. You already handle the situation right. நீ அந்த நிலைமை ஏற்கனவே கையாண்டா இல்ல. situation right. In the same way you should handle this. அப்படியே இதையும் ஹேண்டில் பண்ணு. முடிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளோதான். அடுத்து பாருங்க. அப்படியே அவள் அவளுடைய மாணவர்களுக்கு விளக்கினாள். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாணவர்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்படியே அச்சு பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். என்ன வரும் ஃபர்ஸ்ட்? அப்படியே. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரூட் வேர்டு போட்டு தான் ஆரம்பிக்கணும்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம் ஃபார்முலாவில். சரிங்களா? அப்படியே அப்படின்னா இன் த சேம் வே. இன் த சேம் வே கமா அவள் அவளுடைய மாணவர்களுக்கு விளக்கினாள். சப்ஜெக்ட் என்ன? யார் வினையை செய்தார்கள்? அவள். அவங்க டீச்சராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவள். she அவங்க என்ன வினையை செய்தார்? explained. வெரி குட், வெரி குட். சூப்பராக சொல்றீங்க எல்லாருமே. கிளாப் கிளாப், எல்லாத்துக்கும் கிளாப். she explained யாருக்கு? to their students, இல்லாட்டி to her students. ஓகே, she explained. பாருங்க, அவள் அவளுடைய மாணவர்களுக்கு விளக்கினாள். she explained to her students. to her students. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சொல்லி பாருங்க. In the same way she explained to her students. In the same way she explained to her students, to her friends, to her parents, to her teammates. எப்படி வேணாலும் வார்த்தையை மாற்றி போட்டு சொல்லி பாருங்க. ஓகே, மறுபடியும் சொல்லுங்க என் கூட சேர்ந்து. In the same way she explained to her students. In the same way she explained to her students. ரொம்ப சிம்பிள் தானே? அவ்வளோதான். அப்படியே நாம் நம் ஒவ்வொருவரின் கருத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும். நாம் என்ன பண்ணணும்? நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட கருத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும். நமக்கு தெரியும். அப்படியேனா என்ன? இந்த சேம் வே. ஓகே, இந்த சேம் வே. ஓகே, ஆல்ரெடி நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா யாரோட கருத்திற்கும் மதிப்பளிக்காமல் இருந்ததில்லை, எல்லாத்தோட கருத்திற்கும் மதிப்பளிச்சிருக்கோம். அப்படியே இப்போ என்ன பண்ணுவோம்? அப்படியே நாம் ஒவ்வொருவரின் கருத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும். இந்த சேம் வே வி வேண்டும் தானே இருக்கு. ஷுட்டு மஸ்ட் எது வேணா போட்டுக்கலாம். இப்போ மஸ்ட் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி ஷுட்டு போட்டிருக்கோம்ல, மஸ்ட் போடலாம். வி மஸ்ட் என்ன பண்ணும்? ரெஸ்பெக்ட். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட். எதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்களுக்கு. அப்போ வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ். ஈச் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ். ஓகே, ஈச் அதர்ஸ் ஒப்பீனியன். ஈச் அதர்ஸ் இருக்கா? என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க. others, OTHER first of ES. each other, each others அப்படின்னா ஒவ்வொருவருடைய.
ஓகே, சொல்லி பாருங்க இப்போ. In the same way, we must respect each other's opinion. In the same way, we must respect each other's opinion. இல்லை ஒப்பீனியன்ஸ் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகே, கருத்துக்களுக்கு அப்படின்னா ஒப்பீனியன்ஸ், கருத்து இருக்கு அப்படின்னா ஒப்பீனியன். ஓகே, மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்க. In the same way, we must respect each other's opinions. In the same way, we must respect each other's opinions. In the same way, we must respect each other's opinions. நடத்த போர்டை மறைச்சிக்கிறீங்க, எப்படிங்க நாங்கள் பார்க்குறது அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நடுவில் வந்துடுவேன், உங்களுக்கு சொல்லும்போது சைடில் போயிடுவேன். இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். கையெழுத்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிளியராக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலர் கையெழுத்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக தான் எழுதுகிறேன். சரி பார்ப்போம் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்ட்டு. சரிங்களா, சரி பாருங்க அடுத்து. அப்படியே அவனுடைய நீண்ட கால இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி அவனோட அந்த ஏதோ ஒரு இலக்கில் கவனம் செலுத்தினால அப்படியே அதே மாதிரி அவனோட நீண்ட கால இலக்கில் என்ன பண்ணணும், அவன் கவனம் செலுத்த வேண்டும். வேண்டும்னு என்னது? வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணணும். ஆனால் 2 கையிலுமே மார்க்கரை வச்சிருக்கேன். சரி விடுங்க. அப்படியே அவனுடைய நீண்ட கால இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட கால இலக்கு ஆங்கிலத்தில் அதற்கு சரியான வார்த்தை என்ன? Can you tell me the exact word for the நீண்ட கால இலக்கு in English? Can you tell me? Could you tell me? பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட் வெரி குட். நீண்ட கால இலக்கு இருக்கு லாங் டேர்ம் கோல்ஸ். நீண்ட கால இலக்கு இருக்கு லாங் டேர்ம் கோல். வெரி குட் வெரி குட், சூப்பர். அப்படியே இந்த சேம் வே என்ன பண்ணணும்? அவர் தானே செய்யணும். அதனால சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அவர் என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். ஹீ ஷுட் மஸ்ட் இல்லாட்டி இங்கே நான் நீட் டுன்னு போடுறேன். சரிங்களா, இதுவும் போடலாம். ஓகே, ஹீ நீட் டு ஃபோக்கஸ். அவன் கவனம் செலுத்த வேண்டும். ஓகே, எதில்? அவனுடைய நீண்ட கால இலக்கில். ஹீ ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆர் எல்ஸ் ஹீ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் லாங் டேர்ம் கோல்ஸ். கோல்னு போடலாம், இலக்கில் தானே போட்டிருக்கோம். ரைட், பாருங்க. he need to focus on his long term goal இலக்கில். அதனால ஆன் போட்டிருக்கேன். சரிங்களா, டூன்னு போடக்கூடாது, ஆன் போடுங்க. ரைட், சரி பாருங்க. in the same way he need to focus on his long term goal. in the same way you need to focus on your long term goal. what is your long term goal? to develop your communication skill, to converse with everyone. எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது, உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறது தான் உங்களோட லாங் டேர்ம் கோலாக இருக்குது. ஓகே, ஸோ யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தட் லாங் டேர்ம் கோல்ஸ். புரியுதா? ரைட். இந்த சேம் வே ஹீ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் லாங் டேர்ம் கோல். இந்த நீட் டு பதிலாக ஹேஸ் டு போடலாம், ஷுட் போடலாம், மஸ்ட் போடலாம், ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் போடலாம். உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்படியே என்னை போக விடு. சார் டிக்கெட் வாங்காமல் அப்படியே அவனை விட்டீங்க இல்லை, நான் அப்படியே என்னை போக விடுங்க அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு தான் பாருங்க. அப்படியே அப்படின்னு என்னது? இந்த சேம் வே என்னை போக விடு. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். லெட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு இதை சொல்லலாம். சரிங்களா, நிறைய பேர் போக விடு அப்படிங்கிறதுக்கான வார்த்தையில் தான் லெட்டு யூஸ் ஆகும், வேறு எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஒரு சில இதில் வீடியோஸில். பட் அப்படி கிடையாதுங்க, அதுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு 4 வீடியோ போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல என்னை போக விடு அப்படின்னா அந்த லெட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னை போக விடு அப்படின்னா லெட் மீ கோ. ஓகே, இந்த சேம் வே லெட் மீ கோ. அவனை போக விட்டீங்களா, அப்படி என்னையும் போக விடுங்கள். ஓகே, ஸோ இந்த சேம் வே லெட் மீ கோ. இல்லாட்டி என்னை போக விடு அப்படின்னா நீங்கள் இப்படி கூட போடலாம். இங்கே பாருங்க, allow me to go. இப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். in the same way allow me to go. ஓகே, in the same way allow me to go. என்ன பண்ணுங்க? போக விடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சுதா? in the same way எப்போ ஆங்கிலத்தில் பேசினாலும் அப்படியே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னால் அதற்கு ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன பண்ணிடணும்? இந்த சேம் வே அப்படிங்கிற வார்த்தை போட்டு மேட்ச் பண்ணி பேசிடணும். ஓகே, ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். 4 சென்டென்ஸ் பாருங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.
அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நிறைய டைம் நான் சொல்கிறேன்ல, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தை தான் ஹோம்ஒர்க்காகவே கொடுத்துட்டேன். அப்படியே நீங்கள் உழைக்க வேண்டும். எப்படி இதற்கு முன்னாடி எப்படி உழைத்தீர்களோ அப்படியே நீங்கள் உழைக்க வேண்டும். அப்படியே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ், இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணனா ஆன்சர் வந்துடும், அதை நீங்கள் எழுதிருங்க. ஓகே, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அப்படியே தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அடுத்து, அப்படியே அவள் நேர்காணலுக்கு போனாள். அவள் எப்படி போன வாரம் ஒரு நேர்காணலுக்கு போனாலோ அப்படியே அவள் நேர்காணலுக்கு போவாள். இதுக்கப்புறம் போவாள். புரிஞ்சது தானே ஹோம்ஒர்க்கு? ஓகே, ஸோ இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்களை எழுதி எங்கே போட்டுருங்க, கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். ஓகே, இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.